குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் கங்கணபதியே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேல். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பயச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/8/2025 புதன்கிழமை ஆவணி மாதம் 11ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மதியம் 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 3:52 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை அஸ்தம் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:15 வரை சூபம் பின்பு சுப்ரம். கரணம் இன்று அதிகாலை 3:07 வரை வணிசை பின்பு மாலை 3:52 வரை பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம் பின்பு காலை 7:07 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை சதயம் பின்பு புரட்டாதி. நேத்திரம் இன்று அதிகாலை 5:44 வரை குருட்டு பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள், விநாயக சதுர்த்தி மற்றும் சுப முகூர்த்தம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சாலை அமைப்பதற்கு உகந்த நாள், உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், மருந்து உண்ணுவதற்கு சிறந்த நாள், தீட்சை கொடுப்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லகுன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:20 முதல் 11:04 வரை மேஷ லக்னம். இரவு 11:05 முதல் காலை 1:07 வரை ரிஷப லக்னம். 1:08 முதல் 3:18 வரை மிதுன லக்னம். 3:19 முதல் 5:27 வரை கடக லக்னம். 5:28 முதல் காலை 7:32 வரை சிம்ம லக்னம். காலை 7:33 முதல் 9:33 வரை கன்னி லக்னம். காலை 9:34 முதல் 11:38 வரை துலாம் லக்னம். 11:39 முதல் மதியம் 1:50 வரை விருச்சக லக்னம். 1:51 முதல் 3:57 வரை தனுசு லக்னம். 3:58 முதல் 5:51 வரை மகர லக்னம். இரவு 5:52 முதல் 7:35 வரை கும்ப லக்னம். இரவு 7:36 முதல் 9:15 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான அதிபதி ஸ்ரீமன் நாராயணர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்றும் ஓம் நமோ நாராயணா என்றும் உச்சரிப்பது விசேஷம். இந்த புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைவதால் புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தோடு ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அருளாசி வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். ஸ்ரீ புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யலாம். காலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் அல்லது 6 முதல் 7 மணி வரையிலான ஸ்ரீ புதன் பகவானுக்கான சுப ஓரையிலும் செய்யலாம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி? எண்ணங்களில் தெளிவுகள் உண்டாக்கும், மனக்குழப்பங்கள் தீரும், பழைய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முயற்சி செய்வீர்கள். ஆழ்ந்த விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அடிக்கடி மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக நேர்மையாக நேர்த்தியாக முடித்து காட்டக்கூடிய பலம் உங்களிடம் வெளிப்படும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கை உணர்வு வெளிப்படும் நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உடை தெரிய ஸ்ரீ விநாயக பெருமானை முறையாக வழிபட்டு ஜெயிக்கலாம். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் உங்களுடைய பேச்சில் நேர்மை, நியாயம், நம்பிக்கை, நல்ல தெளிவான சிந்தனை வெளிப்படும் நாள். நினைத்ததை முடித்து காட்டுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து அறிந்து செய்வீர்கள். நல்ல மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வழி பிறக்கும் இந்த நாள் நல்ல நாள். மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்ததை உடனுக்குடன் முடிப்பதாலும் லாபம் வந்து சேரும். நல்ல வாய்ப்புகள் அமையும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. எந்த வேலைக்கு வெளியே சென்றாலும் அதை நல்ல விதமாக முடித்து காட்டுவீர்கள். பிறர் இடத்தில் உங்களுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். கௌரவம் வந்து சேரும். அலுவலக வேலைகளில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் முயற்சி செய்வீர்கள். பிறரால் கைவிடப்பட்ட காரியங்கள் உண்டாக்கும். கடனில் இருந்து மீண்டு வருவதற்கான சில வழிமுறைகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசிப்படி இந்த நாள் இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்குள் நல்லதொரு தேஜஸ் அதிகரிக்கும். முகப்பொலிவு பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் மனதில் ஓடும். நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். பிறருக்கு உதவுவதில் உங்களுக்கு அதிக சந்தோஷம் உண்டாக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். வெளிநாடு, வெளியூர் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். இந்த நாள் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பல நன்மைகள் பிறக்கும் நாள். வியாபாரத்தில் ஆதாயம் ஏற்படும். தடையாக இருந்தவர்களால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் தீரும். பகைமை உணர்வுகள் அகலும். வேண்டியதை விரும்பி பெறுவீர்கள். நினைத்த காரியம் இந்த நாள் மகிழ்ச்சிகரமாக நடக்கும். சுப காரியங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற நாள். எல்லாம் இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாகவே நடக்கும். வெளியூர் செல்பவர்களுக்கு, வியாபாரத்திற்காக வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்கும். மென்மேலும் பல சிறப்புகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யமான போக்கு நெருக்கம் உண்டாக்கும். விரும்பிய பொருட்களை உங்கள் துணைவருக்கு வாங்கி கொடுப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான மிக மிக முக்கியமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆடை ஆபரணங்களை குளிகை நேரத்தில் வாங்குவதாலும், குளிகை நேரமான காலை 10:30 முதல் 12 மணிக்குள்ளாக வீட்டில் விநாயகப் பெருமானை வைத்து வழிபாடு செய்வதாலும் சகல யோகங்களும் நல்ல அந்தஸ்தும் குபேர சம்பத்தினை பெறுவீர்கள். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் பல நல்ல விஷயங்கள் செய்பவர்களுக்கும் குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும், தெளிவு பெறுவீர்கள், நல்ல சிந்தனைகள் மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், மகிழ்ச்சிக்குரிய நாள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும், எல்லா விதமான சௌகியங்களும் உண்டாக்கும், பல நன்மைகள் பிறக்கும் நாள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய விநாயக சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதியதொரு முயற்சிகளில் சற்று கவனித்து இருப்பது நல்லது. பூர்வ புண்ணிய பாவகமான 5ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு ஸ்ரீ செவ்வாய் பகவான் விரையாதிபதியும் இருப்பதால் சின்ன சின்ன விஷயங்களில் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். பெரிய விஷயங்களாக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் விநாயக பெருமானை மனதார வழிபட்டால் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் நிறைவேற வழிபாடுதான் சிறந்த ஒன்று. எடுக்கக்கூடிய செயல்களில் அவசரம் இருக்கக்கூடாது. பணத்தை சிக்கனமாக செயல்படுத்துவது இந்த நாள் நல்லது. யாரிடத்திலும் கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அருள் நிறைந்த இந்நாளில் முழுமுதற் கடவுளை தூப தீப ஆராதனைகள் செய்து மனதார மன தூய்மையோடு வழிபட்டால் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உடையும். இறை சம்பந்தமான எண்ணங்கள் மனதில் மேம்படும். இறை காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்லது. மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசனம் செய்தால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும், மன சிந்தனை சீராக்கும். ரிஷபராசி என்பர்களே, உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை அறிந்து கொள்வது சற்று சிரமமாக இருக்கும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நிலை உண்டாக்கும். பிறருடைய எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செய்தல் நல்லது. வண்டி வாகனங்களை புதிதாக வாங்க எண்ணுவீர்கள். புதிய முயற்சிகளுக்கான விஷயங்களில் முதலீடுகளில் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் பொறுமை, நிதானம், விவேகம் அவசியம். ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு விரையாதிபதி சேர்ந்திருப்பதால் சில நேரம் நல்ல வழியில் நீங்கள் சென்றாலும் அது மாறி போகலாம். சில வேலைகள் காலதாமதமாக கூட நடக்கலாம். இந்த நாளில் நீங்கள் பொறுமையும் நிதானமாக இருந்தால்தான் குடும்ப விஷயங்களையும் குடும்ப விவகாரங்களையும் எண்ணியபடி நடத்தி கொண்டு போக முடியும். ஒரு சில விஷயங்களை தவறினாலோ எடுக்கக்கூடிய முடிவுகளில் பிரச்சனை இருந்தாலோ அது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துவிடும். சங்கடஹர விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுடைய வாழ்விற்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தை களை கட்ட நினைப்பீர்கள். புதிய முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பொறுமையாக எதையும் சிந்திக்க வேண்டும். மக்களுடைய எண்ணத்தை அறிந்து செயல்படுத்த வேண்டியது நல்லது. மறதி சார்ந்த பிரச்சனைகள், மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி ஞாபக சக்தி வலுக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். குடும்பத்தை நல்லவிதமாக நிர்வகித்து செல்வீர்கள். உங்களிடம் வெளிப்படையான தன்மை இறக்கம். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் என்பது வேண்டும். தவறுதலாக பேசி யாரிடத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மன அமைதி இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்தில் இருக்க வேண்டியது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. சிந்திக்க வேண்டிய நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் மேம்படும். விவேகமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று போல இருக்கும். முகப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் உண்டாகும். எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அதிலும் தன்னம்பிக்கையாக இருங்கள். எல்லாம் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிய விநாயக சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைய போகிறது, முழுமுதற் கடவுளுடைய விநாயக பெருமானுடைய அருள் பெற
இந்த நாள் பிரார்த்தனை செய்யுங்கள், நல்லதே நடக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். கடந்த கால விஷயங்கள், நல்ல ஒரு சூழ்நிலைகள், மலரும் நினைவுகள் மகிழ்ச்சிகரமாக உதிக்கும். பழைய விஷயங்கள் பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். உங்களுடைய கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்துவீர்கள். இதனால் நெஞ்சத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். இதுநாள் வரையில் உங்களால் முடிக்க முடியாமல் பாதியில் கிடப்பில் போடப்பட்ட வேலைகள், இழுபறியாக இருந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகிறது. திருமணத்திற்குண்டான சில பிள்ளையார் சுழியை இந்த நாள் நீங்கள் போடலாம். குடும்ப உறுப்பினர்களோடு உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க போகிறது. உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். காணாமல் போன அல்லது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ விடுபட்ட விஷயங்கள் மீண்டும் உங்களிடம் கை வந்து சேரப்போகிறது. காதலர்களுக்கு மன நிறைவு நிறைந்த நாள். குடும்ப ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் நிறைந்தே இருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை, குளிகை நிறைத்தல் வாங்குவது நல்லது. காலை 10:30 முதல் 12 மணி வரை குளிகை நேரத்தில் பணத்தை நீங்கள் சேமிக்க நினைத்தால் அதை விநாயக பெருமானிடத்தில் பூஜையில் வைத்து வழிபடலாம். தங்க ஆபரணத்திற்காக வாங்க நினைக்கிறீர்கள் என்றால் அல்லது வீடு மனைக்காக முதலீடு செய்கிறீர்கள் என்றாலோ அந்த பணத்தை விநாயக பெருமானிடத்தில் வைத்து நீங்கள் அதன் பிறகு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது இந்த குளிகை நேரம் உங்களுக்கு அக்ஷயத்தை கொடுக்கும். அதாவது வளர்ச்சியை பெருக்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தாய் தந்தையருடைய பாசத்திற்கு உள்ளாவீர்கள். அன்பு பெருகும் நாள். உண்மையிலேயே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. காரணம், புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. புதன் பகவானுடைய ஆட்சி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் தான் இந்த நாள் விநாயகர் சதுர்த்தி பிறக்கிறது. ஆக அஸ்தம் நட்சத்திரம் மிக சிறந்த நட்சத்திரமாக அமையக்கூடியது. அஸ்தம் என்றால் கை என்று பொருள். இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் மிக திருப்திகரமாக பிறருக்கு தானங்கள், தர்மங்கள் செய்வது, இயலாதவர்களுக்கு உணவு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் உங்களுக்கு பல நிலையில் வளர்ச்சியை கொடுக்கும். பசு பராமரிப்பு, அதாவது கோ சம்ரக்ஷணா என்று சொல்வார்கள். அந்த கோ சம்ரக்ஷணைக்கு தேவையான தீவனங்களுக்கான பணத்தை கொடுப்பதாலும் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு கோமாதாவின் மடியில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு மன மகிழ்வை தரும். எடுத்த காரியங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உறவுகளோடு இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால் மாற்றங்கள் உண்டாக்கும். உங்களிடத்தில் சுகமே சூழ்க, வளமே வாழ்க என்று அடிக்கடி நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருப்பதால் பல நன்மைகள் உங்களிடம் வந்து சேரும். சுகமே சூழ்க, வளமே வாழ்க. சுகமே சூழ்க, வளமே வாழ்க என்று அடிக்கடி இந்த மந்திரத்தை, இந்த வார்த்தையினை பயன்படுத்துங்கள். எல்லாம் சுகமாக உங்களுடைய சூழ்நிலைகள் அமையக்கூடும். பல நிலைகளில் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வேலை வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் பன்மடங்கு பல நன்மையை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தொழில் அபிவிருத்தி ஏற்படும். இந்த நாள் தொடங்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவி கிடைக்க புரிதலும் நல்லதொரு சூழ்நிலைகள் உண்டாக்கும். வெளிப்படைத்தன்மையாக இருப்பீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் எதிர்பார்த்த பரிசு பொருட்கள் இந்த நாள் கைக்கு வந்து சேரும். பல மகிழ்ச்சிகள் வரக்கூடிய நல்ல நாள். நற்செய்திகள் பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யலாம். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சந்தோஷம் வந்து சேரும். வரவேற்புக்குரிய நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒற்றுமை உண்டாக்கும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சில நன்மைகள் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். சுகம் உங்களிடம் சூழக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இனிய விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாள். ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் விநாயக பெருமானை வரவேற்று வழிபடுங்கள். புதன் பகவான் சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிறார். புதன் கிழமையில் தான் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய சதுர்த்தி நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசியின்படி பழைய பிரச்சனைகள் தீரும் நாள். இந்த நாள் தொடக்கம் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பெற்றுத்தரப் போகிறது. குதூகலமாக இருக்க போகிறீர்கள். விடுபட்ட காரியங்கள் இந்த நாள் திருப்திகரமாக நடக்கும். மன கவலைகள் அகலும் நாள்.
நல்லதொரு ஏற்றத்தை காணப்போகிறீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம், அபிவிருத்தி ஏற்படும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு புதிய விஷயங்கள் உங்களை நாடி வரப்போகிறது. ஒரு சில நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட போகிறீர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு பெரும்பான்மையாக அமைய போகிறது. சிக்கல்களால் ஏற்பட்ட தடைகள் விலகும் நாள். தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடும். பயன்படாத எண்ணத்தை தூக்கி தூர போடுவீர்கள். சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது செவ்வாய் பகவானோடு இணைந்தே இருப்பதாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு எதிலும் வேகம் இறக்கும், புத்துணர்ச்சி உண்டாக்கும். நல்ல ஒரு தியான அமைப்போடு மனநிலையில் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. மனதிற்கு பிடித்த விதத்தில் சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும். பணி உயர்வு, மேன்மைகள் ஏற்படும். இந்த நாள் உங்கள் மனதில் நம்பிக்கையும் திடகாத்திரமான சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளுடைய படிப்பு துவங்குவதற்காகவோ அவர்களுடைய பிடித்த விஷயங்களுக்காகவோ சில பணத்தை முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அதனை விநாயகப் பெருமானுடைய பாதத்தில் வைப்பது நல்லது. குளிகை நேரத்தில் வழிபடுங்கள். அதாவது காலை 10:30 முதல் 12 மணிக்குள் என்பது குளிகை நேரம். இது அக்ஷய நேரம். அக்ஷயம் என்றால் வளர்ச்சி என்று பொருள். ஆகவே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளர, வியாபாரம் செழிக்க, தொழில் அபிவிருத்தி உண்டாக்க, வருமானம் பெருக, குடும்பத்தில் க்ஷேமங்கள், லாபங்கள், திருமண வைபவங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்க, உடல்நலம் ஆரோக்கியம் பெற, அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்க விநாயகப் பெருமானை வழிபட்டு நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் வியாபாரம் செய்வதால், தொழில் அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதாலும் நல்ல நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் பொதுவாக உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. மனதிற்கு பிடித்தாற் போல உங்களுடைய வேலை வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். எதிலும் தைரியமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் சிறப்பு. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். பிறருடைய ஆதரவு கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் இடரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். அபிவிருத்தி ஏற்படும். கைக்கு லாபம் வரும். பணவரவு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். எண்ணிய காரியங்கள் சித்திக்கும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். புதன்கிழமை தினம் ஆவணி மாதத்தினுடைய 11ஆம் நாள். ஆவணி பிறந்தாலே விநாயகப் பெருமானுடைய வருகை அதீத நல்ல புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். காரணம், சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் தான் சிம்ம ராசியில் அவருடைய ஆட்சி வீட்டில் உதிக்கக்கூடியவர். ஆக சூரிய பகவானுடைய வருகையும் விநாயகப் பெருமானுடைய வருகையும் உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்தில் அமைவது மிக மிக சிறப்பான ஒன்று. அதிலும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் தான் விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தியானது உதிக்கிறது. அதிகாலை பொழுதே எழுந்து ஸ்நானம் செய்து சூரிய பகவானை நமஸ்கரித்து அதே போல விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி குளிகை நேரத்தில் வழிபாடு செய்யலாம். குளிகை நேரமான காலை 10:30 முதல் 12 மணிக்குள்ளாக அந்த அக்ஷய நேரத்தில், நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த நேரத்தில் விநாயகப் பெருமானை வீட்டிற்கு வரவழைத்து தூபதீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் சகல க்ஷேமங்களும் லாபங்களும் சித்திக்கக்கூடும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை என்று சொன்னாலும் இந்த நாள் மிக முக்கியமான நாளாக போற்றி வழிபடுங்கள். உங்களுடைய அனைத்து விதமான தடைகள் நீங்கும். அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகலும். அதே போல கேது பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எல்லா விதமான கலக்கங்கள் அகலுவதற்கு கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்க ஸ்ரீ விநாயகப் பெருமானை சரணாகதி அடைந்து அவரை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த நாளுக்கான பலன்களை வைத்து பார்க்கும் பொழுது வீட்டில் மகிழ்ச்சியும் குதூகலமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். தொலைதூர தேச பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடும். கடந்த கால பிரச்சனைகள், உடல் உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள்.
உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி சில பொறுப்புகள் மேம்படும். இந்த நாள் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல நாளாக அமைய போகிறது. சிம்மராசி அன்பர்களே, ஏற்றங்கள் நிறைந்திருக்கும். முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கும். தாமதங்கள் நீங்கும். வளர்ச்சி நிறைந்த ஒரு வியாபாரமாக அமையும். லாபம் பெருகும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் உண்டாகும். கடன் பற்றிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான சூக்ஷமங்களை உணர்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொட்ட காரியங்கள் துலங்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் சாதுரியம், நல்ல பேச்சு, வன்மை அதிகரிக்கும். கூடுமான வரையில் இந்த நாளுக்கான வேலைகளை திருப்திகரமாக சிறந்த முறையில் செய்து முடிப்பீர்கள். கலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நாட்டம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கலாம். குளிகை நேரத்தில் தங்க நகை ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கலாம். மிக விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. நண்பர்களினாலும் ஆதரவு கிடைக்கும். உண்மையிலேயே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். பிள்ளைகளால் நல்ல ஆதரவு உண்டு. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சந்தோஷமும் திருப்திகரமான நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். ஆதரவு உண்டாகும். கலகலப்பாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். புதிய துறை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். முதலீடு பற்றிய எண்ணங்கள் தெளிவாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவுகள் ஏற்படும். மனதில் எண்ணத்தில் தெளிவுகளோடு சில முக்கிய வேலைகளை எடுப்பீர்கள். நல்லதொரு முடிவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள். மேன்மையான நிலைக்கு வளருவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இனிய விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். நல்லதே நடக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். வருங்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். விநாயக பெருமானுடைய சதுர்த்தி உதிக்கும் ராசி உங்களுடைய ராசியான கன்னி ராசியில்தான். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் குதூகலமும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. எதை செய்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவது நல்லது. வருங்காலம் பற்றிய சில முதலீடுகள் எண்ணங்கள் அதிகரிக்கும். தைரியம் பிறக்கும். வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். லாபாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியோடு இணைந்து இருக்கிறார். ஆக இந்த நாள் அங்காரக கணபதி செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கிறார். அதே போல விரயத்தில் சூரிய பகவானோடு ஸ்ரீ கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஒரு சில நேரம் உங்கள் மனதில் சில மாற்றங்கள், சின்ன சின்ன கருத்துக்கள் அவ்வப்போது வந்து போகும். பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றங்கள் ஏற்படும். முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி எடுப்பீர்கள். உங்களுடைய வேலை வியாபாரத்தை தனித்துவமாக கொண்டு செல்ல நினைப்பீர்கள். பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மனதில் தோன்றும். எதையும் படோபகரமாக இல்லாமல் எளிமையாக நகர்த்துங்கள். பிசினஸ் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சொந்தமாக சுய தொழில் செய்ய நினைப்பீர்கள். முதலீடுகள் பற்றிய சில ஆலோசனைகள் மேற்கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகளை பற்றி எதையும் மனதில் போட்டு எந்தவிதமான சங்கடத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். மன தெளிவு வேண்டும். விநாயக பெருமானை வழிபடுவதாலும் சந்திர பகவானை வழிபடுவதாலும் எண்ணத்தில் சீரான போக்கு இருக்கும். ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். சந்திர பகவானுடைய தோஷம் நீக்கிய நாள் இந்த விநாயக சதுர்த்தி நாள். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போவதே நல்லது. எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவசர கதியில் எதையும் செய்ய வேண்டாம். பிறரோடு பேசும் பொழுது உங்களுடைய ரகசிய விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அமைதி நிறைந்த நாளாகும். உடன் பிறந்தவர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். அவர்களுடைய உணர்வை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறருடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மற்றவர்களோடு உங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்துங்கள். எந்த விதமான நட்டம் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மன அமைப்பு சீராக்கம். ஓம் கங் கணபதியே நமக என்று 108 முறை விநாயக பெருமானை வணங்குங்கள். வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவது, மோதகம்,
விநாயகப் பெருமானுக்கு அவல் பொறி கடலை வைத்து வழிபடுவதே விசேஷம். ஓம் கங் கணபதியே எனும் மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவிற்கு உச்சரிக்கலாம். அதே போல விநாயகப் பெருமானுடைய அகவல், ஸ்ரீ காரிய சித்தி மாலை இவற்றை கேட்பதாலும் படிப்பதாலும் அதற்குண்டான நல்ல பலன் உங்களுக்கு வரும். மன அமைப்பை சீர்படுத்திக் கொள்வதே மிக விசேஷம். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட முழுமுதற் விநாயகப் பெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். முடிந்த வரையில் அன்னதானம், தான தர்மங்கள் செய்வது விசேஷம். உங்களால் முடிந்தால் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு சமைக்கக்கூடிய இடத்தில் மடப்பள்ளியில் மளிகை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம். மக்கள் அன்னதானம் சாப்பிடுவோம் போது தண்ணீர் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் பிறக்கும், நல் வாய்ப்புகள் அமையக்கூடும், மேன்மையாக வருவதற்கான எண்ணங்கள் வெளிப்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனைகள் கிடைக்கும், எண்ண அமைப்பு சீராக மன தெளிவு பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள், வீண் பேச்சு வாக்குவாதங்கள் வைக்க வேண்டாம். பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய விநாயக சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாள். ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்கள் இறை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய கிரக ரீதியாக, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று தணிவதை நீங்கள் உணர முடியும். எந்த விஷயத்தையும் பெரிய அளவில் விவாதம் செய்யாதீர்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகளில் இருந்து வெளிவர பார்ப்பது நல்லது. விவாதங்கள் வந்து போகும். எதையும் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப அளவில் கொண்டு போக வேண்டாம். உங்களுக்கு ஒரு விஷயங்கள் சரியில்லை என்றால் அதிலிருந்து வெளிவருவதே இந்த நாள் நல்லது. அதிலும் நட்பு வட்டாரத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். எப்பொழுதும் போல நீங்கள் மனம் விட்டு பேசுகிறேன் என்று உங்களுடைய ரகசியத்தை உடைக்க வேண்டாம். உணவுகளினால் வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு சில இடங்களில் பிரச்சனைகள் வரும். சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். அதே போல உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு தொழில் செய்பவர்கள், மளிகை பொருட்கள் விற்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய 10ஆம் அதிபதி விரயத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைக்காதீர்கள். சில நேரம் சங்கடத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர விநாயகப் பெருமானை, முழுமுதற் கடவுளை வணங்குங்கள். ஓம் கங் கணபதியே என்று உச்சரியுங்கள். இந்த மூலமந்திரமானது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். தெரியாதவர்கள் மீண்டும் மீண்டும் அதனை உச்சரித்து பார்ப்பது நல்லது. 108 முறை சொல்லலாம். சாட்சி கையெழுத்து யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து இந்த நாள் போட வேண்டாம். யாராவது ஒருவர் உங்களை மனம் மாற்றி கையெழுத்து போட வைக்கலாம். எதற்கும் அசையாதீர்கள். பிறருடைய வார்த்தைகளை அப்படியே நம்பாதீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் உணர்ந்து ஒரு நிமிடமாவது யோசிக்க வேண்டிய நாள். நீங்கள் இப்பொழுது எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்தை பாதிக்கலாம். ஆக துலாம் ராசி அன்பர்கள் சமூகத்தில் இருப்பவர்கள், மிக முக்கிய பிரமுகர்களோடு பேசக்கூடியவர்கள், அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்கள், அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்கள், நிர்வாக துறைகளில் பணிபுரிபவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலும் வீடு, மனை, நிலம் சார்ந்த குழப்பங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். எதையும் உங்களால் வெளிவர முடியாது. எதையும் தீர்மானிக்கக்கூடிய நாள் இந்த நாள் அல்ல என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசுதல் நல்லது. அதிக தைரியம் இருக்கிறது என்று எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். வரவேண்டிய பணத்திற்குண்டான விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். சக ஊழியர்களால் புதிய அனுபவங்கள் இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்களிலும் மனம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. புகழ் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பண விரயங்கள் உண்டாகும், கவனமாக இருங்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பது விசேஷம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு படி உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். எண்ணிய காரியங்கள் சித்திக்கும், மன குழப்பங்கள் அகலும். விசாக நட்சத்திரக்காரர்கள் அனுபவங்கள் ஏற்படும். பிறருடைய வார்த்தைகளை அப்படியே நம்பி செய்ய வேண்டாம். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது நல்லது. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். புதன்கிழமை ஆவணி மாதத்தினுடைய 11ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. லாபத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும், 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யஸ்தான அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில். இந்த நாள் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு மேன்மையான நிலையை கொடுக்க போகிறது. தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். அதி உன்னதமான புனிதமான நாளாக நீங்கள் இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாள் விநாயகர் சதுர்த்தியானது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான ராசியான கன்னி ராசியில் தான் விநாயக பெருமானுடைய சதுர்த்தியானது உதிக்கிறது. ஆக உங்களுடைய எல்லா சங்கடங்களும் இந்த நாள் தீர்ந்து போக்க பிள்ளையாரை வழிபடுங்கள். மனதார மஞ்சள் பிள்ளையார் வைத்து குளிகை நேரத்தில் வழிபட்டால் சிறப்பு. இதனுடைய முழுமையான விளக்கங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுடைய ராசிக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வேகமாக ஒவ்வொரு விஷயத்திலும் செய்வீர்கள். அதிலும் விவேகமும் உண்டு. வேகமும் விவேகமும் கலந்தது போல உங்களுடைய முடிவுகள் அமையக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை நல்ல விதமாக பெருக்குவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். சுக போக வாழ்வினை பெறுவதற்கான அற்புதமான நாள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் லாபகமாக சமாளிப்பீர்கள். விட்டுக் கொடுத்து எதில் செல்ல வேண்டுமோ அதில் விட்டுக் கொடுப்பீர்கள். தனக்கென வருவதை விட்டுக் கொடுக்காமல் பெறுவீர்கள். இறைவனுடைய ஆசை உங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. சாமர்த்தியம் பிறக்கும். பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் தைரியத்தை நிலைநாட்டுவீர்கள். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். புத்தி கூர்மை வலுக்கும். மேல்நிலை கல்விக்காக இருப்பவர்கள் தெளிவுகள் ஏற்படும். வெள்ளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். ஆதரவுகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை செயல்படுத்துங்கள். நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். நல்லதே நடக்கும். உத்தியோக பிராப்தி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியம் பிறக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உயரும், மரியாதை கூடும், ஆதரவுகள் ஏற்படும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இனிய விநாயக சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். ஆவணி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமைக்கான ராசி பலன்கள். வியாபாரத்தில் புதிய விஷயங்களை கையாளுவீர்கள். புதிய நுணுக்கங்கள் இருக்கும். புதிதாக வேலை தொடங்குபவர்கள் தாராளமாக தொடங்குவதற்கு ஏற்ற நாள். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் தொழில் ரீதியாக உண்டு. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற வேண்டும். தாய் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாள். சுப காரியங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். தடை தாமதங்கள் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கான சில திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், சுப விசேஷ காரியங்களில் நீங்கள் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் ஈடேறும் நாள். புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய செயல்களில் வேகம் பிறக்கும். தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவானுடைய அனுகிரக பார்வையானது சம சப்தம பார்வையாக விழுகிறது. இதனால் உங்களுடைய ராசி அதிபதி உங்களையே பார்க்கிறார்.
தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். தொழில் முயற்சிகள் ஈடேறும் நாள். இடம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வியாபாரம் தொழில் ரீதியாக இருப்பவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் வந்து சேரும். இடம் வீடு மனை நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் மென்மேலும் பெருகும். பிள்ளைகளுடைய பெயரில் இடத்தை எழுதி வைக்க நினைப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். சில நன்மைகள் உங்களை நாடி வரும். வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். எதிராக இருப்பவர்கள் காணாமல் போகலாம். பிறருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை அறிந்து தெரிந்து செய்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதையும் நேர்த்தியாக கையாளுவீர்கள். குடும்ப விஷயங்களை மிக ரகசியமாக காக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொட்ட காரியங்கள் துலங்கும். நலம் நிறைந்த நாள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். வீண் பேச்சு வாக்குவாதங்கள் இருக்காது. உங்களுடைய மனைவி 6க்கு 8 என்கிற ராசி அமைப்பில் இருந்தால் சில சங்கடங்கள் இருக்கும். அப்படி இருப்பவர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. சஷ்டாஷ்டகம் என்று பெயர். உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தின் நிலையை தெரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் படிப்பு நிலைப்பாடுகளில் படித்துக்கொண்டு வேலை செய்யக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். உத்தியோக பிராப்தி கிடைக்கும். புது விஷயங்களை கையாளுவீர்கள். நலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்க உயர்வுக்குண்டான வழி கிடைக்கும். பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்பு ஏற்படும். நலம் நிறைந்த நாள். நன்மைகள் உண்டாகும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். வியாபாரம் விருத்தி பெறும். சுப லாபங்கள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இனிய விநாயக சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். புதன்கிழமை தினம் ஆவணி 11ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் ஓரளவிற்கு சில நன்மைகள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகம் இருக்கிறது. புதிதாக இடம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். புதிய வீடு மனை வண்டி வாங்க நினைப்பீர்கள். புதிதாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வீர்கள். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வீடுகள் உங்கள் கைக்கு கிடைக்கலாம். நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் அற்றுப்போகும். மகர ராசி அன்பர்கள் எதையும் சிந்தித்து செய்யக்கூடிய மன அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களிடம் அதிகம். தந்தையோடு எந்த விதமான வீண் வாக்குவாதங்களோ பேச்சுவார்த்தைகளோ வைத்துக் கொள்ளாதீர்கள். மிக சரியாக அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் தந்தைக்காரகன் ஆத்மகாரகனோடு கேத்து பகவானும் சேர்ந்து இருப்பதால் தந்தையோடு சில நேரம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விநாயக சதுர்த்தி நாளில் பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுங்கள். எவ்வளவு மனவருத்தங்கள் இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாதீர்கள். அவர்களுடைய செயல்களை பற்றி விமர்சிக்காதீர்கள். அவர்களை பற்றி குறை கூற வேண்டாம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் ஆக இந்த 4 விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாள் அமைதியாக இருப்பது நல்லது. அவர்களோடு எதிர்மறையான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். கூடுமான வரையில் வீட்டில் இருக்கக்கூடிய மனை சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரம் காட்ட வேண்டாம். நண்பர்களிடத்தில் எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசி முடிவெடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வியாபார பணிகள் எப்பொழுதும் போல வழக்கமாக நடக்கும். கூடுதலான சில முயற்சிகள் இருந்தால் லாபத்தை பார்க்க முடியும். வாடிக்கையாளர்களிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். வியாபாரத்தை ஸ்ரத்தையாக மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்திரமாக நடத்தினால் அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் உயர முடியும். பொருளாதார ஏற்றம் பிறக்கும். பழக்க வழக்கங்களினால் ஆதாயம் ஏற்படும். பெரும்பான்மையான நன்மைகள் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல சந்தோஷமும் அந்யுன்யம் உண்டாக்கும். உங்களுடைய உறவு நிலைகளில் நல்லதொரு நெருக்கம் இருக்கும். குழந்தைகளுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய
அடிப்படை கல்விக்காகவோ அல்லது உயர்கல்விக்காக தேவையான பணத்தை இன்றைய தினம் பூஜை செய்யும் பொழுது குளிகை என்று சொல்லக்கூடிய காலை 10:30 முதல் 12 மணிக்குள்ளாக அந்த பணத்தை விநாயகப் பெருமானிடம் வைத்து வீட்டில் வழிபாடு செய்வது அதீத நல்ல பலனை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உருவாகும், தெளிவான எண்ணங்கள் வேண்டும், தியானம் செய்யுங்கள். திருவோண நட்சத்திரக்காரர்கள் வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சொத்து பற்றிய பிரச்சனைகளை பற்றிய எண்ணங்கள் தான் மிகுதியாக இருக்கும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் கூடும், ஆதாயம் ஏற்படும், சில நன்மைகள் வெளிப்படும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ் மன்பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இனிய விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 11ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை உணரலாம். ராசியில் ராகு பகவானோடு சனிச்சர பகவான் வக்ரநிலை. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு அதிலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. சற்று விவேகமாக இருக்க வேண்டிய நாள். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இருந்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த நாள் விநாயக பெருமானை மனதார ஆத்மார்த்தமாக வணங்குங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு பல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளையார் வழிபாடு சங்கடத்தை போக்கக்கூடியது. முழுமுதற் கடவுள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமையை கொடுக்கக்கூடியது. சந்திர பகவான் 8ஆம் வீடான அஷ்டமத்தில் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில். இந்த நாள் விநாயக சதுர்த்தி உதயமாக போகிறது கன்னி ராசியில் தான். ஆக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் தான். ஆக கும்பராசி என்பர்கள் பிள்ளையாரை தினம் தினம் நிதம் வழிபட்டால் நல்லது. அதே போல களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவானோடு சூரிய பகவானும் இணைந்திருப்பதால் உங்கள் நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளினால் எந்த சங்கடமும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க விநாயக பெருமானைத்தான் வழிபட வேண்டும். அதிலும் சூரிய கணபதியை வழிபட்டால் மிக நல்லது. தினம்தோறும் எதிர்பாராத சில பயணங்களினால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகலாம். மற்றவர்களை எதிர்பார்த்து செயல்படாமல் இருப்பது நல்லது. நீங்கள் யாருக்காகவும் காத்திருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலையை முன்னேறி கொண்டே செல்லுங்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய சில பணிகள் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட சொந்த விவகாரங்களையோ சொந்த விஷயங்களையோ பண வரவை பற்றியோ அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலையை பற்றியோ வளர்ச்சியை பற்றியோ வெளியிடாதீர்கள். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கூடுமான வரையில் நடக்கும் வரை உங்கள் மனதிலேயே வைத்துக் கொண்டு அதனை செயல்படுத்துவதே நல்லது. இது பிரபஞ்சத்தினுடைய விதி. விவேகம் என்பது வேண்டும். நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். குடும்ப விஷயங்களை பற்றிய முடிவுகளில் நிதானம் தேவை. தெய்வ வழிபாடு ஒன்றே இந்த நாள் நல்லது. அப்படி செய்பவர்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. கடன் பற்றிய எண்ணங்களை தவிருங்கள். கடனிலிருந்து வெளிவருவதற்கு விநாயக பெருமானை வழிபட்டாலே உங்களுக்கு ருண ரோக தோஷங்கள் நீங்குவதை நீங்கள் உணர முடியும். உணவில் கட்டுப்பாடு தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மன கவலைகள் உண்டாகலாம், சோர்வுகள் ஏற்படும், சுதந்திரமான தன்மையாக இருக்க இயலாது, மன அமைதி பெற தியானம், இறை வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும், ஏற்றத்தை நோக்கி பயணிக்க போகிறீர்கள், நல் வாய்ப்புகள் அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், எதிலும் கவனமாக இருங்கள், மாற்றங்கள் உருவாகும், காத்திருக்க வேண்டியது நல்லது, தெய்வ வழிபாட்டில் சில நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், விநாயகப் பெருமானை வணங்குகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். ஆவணி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமைக்கான ராசி பலன்கள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன நன்மைகள் கூட போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கடந்த காலங்களில் உங்களுக்கு கிடைக்காத நல்ல வாய்ப்புகள் இந்த நாள் கிடைக்குங்க. பொருள் சொத்துக்களில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் நீங்கும், பொருளாதார ஏற்றம் பிறக்கும், சுபம் லாபமாக இருப்பீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவானோடு ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையக்கூடும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும், எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். புதியவர்களோடு உங்களுக்கு நல்ல ஒரு இணைவு ஏற்படும், நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும், வருமானம் பெருக்கும், தொழிலை நல்ல விதமாக நடத்தி செல்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும், கொடுத்த கடன் மீண்டும் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் தகர்த்தெறிவீர்கள். சிந்தனைகள் சீராகும், முழு முயற்சிகள் கைகூடும். தெய்வீக அனுகிரக பிராப்தி உங்களிடம் சித்திக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும், வேகம் உண்டு. எதை விவேகமாக செய்ய வேண்டுமோ அதை விவேகமாக செயல்படுத்துவீர்கள். சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் 2ஆம் வீட்டு பாவாதிபதி மற்றும் பாக்யஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியோடு இந்த நாள் உங்களுக்கு களத்திரத்தில் 7ஆம் வீட்டில் இருப்பதால் அமோகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உற்சாகம் பிறக்கும். தந்திரமான செயல்பாடுகள் மூலம் எண்ணிய வேலைகள் நடக்கும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் பிறக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகள் இருக்கலாம், அது எந்த பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. முடிந்த வரையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வேலை வியாபாரங்களில் வருமானம் கிடைக்கும். வெளிப்படைத்தன்மையாக செயல்படுவீர்கள். நலம் நிறைந்த நாளாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்து பூரித்து போவீர்கள். உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. விரயத்தில் ராகு பகவான் இருக்கிறார். சில கிரக தோஷங்கள் தீர வேண்டுமானால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் பற்றிய செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். தொழில் ரீதியாக புரிதல் ஏற்படும். சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படும். தெளிவாக சில முடிவுகளை எடுக்கக்கூடும். பெரிய பெரிய விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. நட்சத்திராதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயத்தில் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். அதே போல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்குங்க. மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். தந்திரமான செயல்பாடுகள் மூலம் நல்லதே நடக்கும். இந்த நாள் ஏற்றமிகு வாழ்க்கை நடக்க, ஏற்றமிகு பொருளாதாரம் வந்து சேர,
உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்க எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டாலே போதுமானது. ஓம் கங் கணபதையே என்று வழிபடுங்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டு களத்திர ஸ்தானத்தில் தான் விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தியானது உதிக்கிறது. விநாயகப் பெருமானுடைய வருகையானது கன்னி ராசியில் உதிக்கிறது. ஆக விநாயகப் பெருமானை வரவேற்று முழுமுதற் கடவுளை முதலில் வணங்கி உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் திருப்தியாக அமைந்திட மேற்கூறிய விநாயகப் பெருமானை வழிபட்டால் மிக சிறப்பான அற்புதமான பலனை பெற முடியும். மனம் விட்டு பேசுவதனாலும் உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய தெளிவுகள் பிறக்கும். போட்டிகள் இருந்தாலும் அதனை தூள் தூளாக்கி விட்டு நீங்கள் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். நலம் நிறைந்த நாள் இந்த நாள். நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.